சிவில் சப்ளைஸ் உணவுத்துறையில் பல மாவட்டங்களில் நம்ம ஆய்வு பணிக்காக போகிறோம். அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தை இணைந்து அந்த மாவட்ட நிர்வாகம், அங்கே கோஆபரேட்டிவ் சொசைட்டி அவங்க நிர்வாகம், அங்கே இருக்கிற நம்மளோட குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டு, குடோன் சில பகுதிகள்லாம் போய் ஆய்வு செய்து அங்கெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது, அங்கே பொருட்கள்லாம் தரமாக இருக்கிறதா, அந்த பொருள் பேக்கிங்கெல்லாம் கரெக்டாக பேக் பண்ணி கொடுக்குறோமா அப்படிங்கலாம் ஆய்வுக்கு வந்திருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி, ஒசூர், தருமபுரி இந்த பகுதிகளில் பல மக்கள் பல பல நாட்களாக பல மாதங்களாக சில பேர் நமக்கு நிறையா கோரிக்கை கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவது சில குறைகள் சொல்லியிருந்தாங்க. இங்கேருந்து பேக் பண்ணி போகும்போது எக்ஸாம்பிள் நம்ம குடோன்லேருந்து ரேஷன் கடைக்கு போகிற அரிசிகளில் கிலோ வெயிட் கம்மியாக போகுது சார் அப்படின்னாங்க. பேக் போகிற இடங்கள்லாம் அங்கேருந்து கூட மக்களுக்கு கொடுக்கும்போது நம்ம நாட்கள் எக்ஸாம்பிள் மாதத்தில் எல்லா நாட்களும் நமக்கு ரேஷன் பொருள் கொடுக்கணுங்கிறதுக்காக நம்மளோட முதலமைச்சரோட அறிவுறுத்தல், அவரோட ஆர்டர்ஸு. சில நேரங்களில் 20ஆம் தேதிலாம் கிடைக்கிது, 20க்கு மேலே கிடைக்கிறதில்ல அப்படின்னு பல நாள் கோரிக்கை இருக்குது. பல மக்கள் கடைக்கு போகும்போது சார் 1ஆம் தேதி நான் போனேன், 25 வரைக்கும் 20ஆம் தேதி கொடுக்குறாங்க, 22, 23 போனால் அங்கெல்லாம் எங்களுக்கு பொருட்கள் இல்லை, அரிசி மட்டும் இருக்குது, மற்ற பொருட்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. நிறைய கோரிக்கை இருந்தது. அதெல்லாம் கடைகள்லையும் பிடிசி டிபார்ட்மெண்ட்லையும் மாவட்ட நிர்வாகத்தோட இணைந்து இந்த கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் மூலமாக இணைந்து ஏன் என்ன பண்ணுறோம், எது கொடுத்துட்ருக்கோம், ஏன் குறைகள் இருக்குன்னு கேட்டிருக்கோம். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போது சில அட்வைசர்ஸ் கொடுத்துருக்கோம். சில ஆய்வு பணிக்கு வரும்போது கூட எந்த லாரிகள் வந்துட்டுருக்கு, லாரிகள்லாம் முறையாக வருகிறதா, எந்த மாவட்டங்களில் லாரிகள் வருது, எக்ஸாம்பிள் நம்மளோட தஞ்சாவூர் மாவட்டங்களையோ இல்லை நாகப்பட்டினம் மாவட்டங்களையோ எங்கெல்லாம் அதிகமான கொள்முதல் நடைபெறுகிறதோ, எங்கெல்லாம் நெல்மணி நிறையா இருக்கோ அதை இந்த ரீஜனுக்கு லாரிகள் மூலமாக அல்லது வேகன் மூலமாக கொண்டு வந்து இங்கே நிறைய மில் கிட்டத்தட்ட 57 மில் இருக்குது. இல்லை 52 மில் நம்மளோட பச்சரிசிக்காகவும் 55 மில் வந்து மற்ற சர்வீஸ்க்கு இருக்குது, புழுங்கரிசிக்கு இருக்குது. அந்த மில்லெல்லாம் அள்ளிங் மட்டத்துக்கு சௌரியமாக இருக்கா, அவங்களுக்கு தேவையான கெப்பாசிட்டி பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கோம். ஆய்வு பண்ணி பல அறிவுகளை கொடுத்துருக்கோம், பல ஸ்டாண்டர்ட்ஸை இன்ஷியேட் பண்ணியிருக்கோம். இது தொடரும். ஊழியர்கள் தரப்பில் கோரிக்கை வச்சுருந்தாங்க. சுமித்தூக்கும் ஊழியர்கள் கிட்டத்தட்ட 7 வருஷமாக வந்து சம்பளம் வராமல் இருக்குது. அதாவது கன்சல்டேட்டில் போட சொன்னாங்க, ஆனால் அவங்க அக்கௌண்டபுளாகவே காட்டலை. ஆனால் அவங்க தொடர்ந்து பண்ணி வர்றாங்க. ஏற்கனவே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். ஆகஸ்ட் 18ஆம் தேதி அடுத்த கட்ட போராட்டத்தை மாதிரி ஒரு அறிவிப்பு சொல்லியிருந்தாங்க. இந்த சுமை தூக்கும் தொழிலாளர்கள் குடோனில் இருக்காங்க, டிபிசியில் இருக்காங்க, நம்மளோட கேப்பில் இருக்காங்க, பிடிசி குடோன் தாலுக் குடோனில் இருக்காங்க. இது இங்கே இல்லை, மாவட்டம் ஃபுல்லாக இருக்காங்க. அவங்களெல்லாம் சில இடங்கள் இந்த மாவட்டம் ஸ்பெசிஃபிக்காக இங்கே வந்து கான்ட்ராக்டாக கொடுத்துருப்போம், சில மாவட்டங்கள் கான்ட்ராக்டாக இருக்கும். சில மாவட்டங்களில் அங்கே இருக்கிற குடோன் இன்சார்ஜ் மூலமாக கிரீன் கார்டு அண்ட் பிங்க் கார்டு கொடுத்து அவங்களுக்கு ஊதியத்தை கொடுத்துருப்போம். சில இடங்களில் டன்னேஜ் ஏற்றுவது ஒரு கூலி இருக்கும், இறக்குவது ஒரு கூலி இருக்கும். அதே போல் பருவகால பணிகள்லாம் இருக்காங்க. எல்லாரும் எல்லா பக்கம் இருந்திருக்காங்க. அவங்கள பல ஆண்டு காலமாக அவங்களோட வயதை கணக்கெடுத்து, அவங்களோட படிப்பு கணக்கெடுத்து, அவங்களோட எப்போ உள்ளே வராங்களோ 10ஆவது படிச்சிருக்காங்களா 12ஆவது படிச்சிருக்காங்களா கணக்கெடுத்து இவங்கெல்லாம் இந்த சுமை பணியாளர்கள் பிசியாக இருக்கிறவங்க சூப்பரண்டாகவும் மாறத்துக்கு ஆக்சுவலி ப்ராசஸ் உண்டு. அதை அந்தந்த இடங்களில் செக் பண்ணி அவங்களெல்லாம் குவாலிட்டியாக இருந்தாங்கன்னா அவங்க உடனே அடுத்த பணியிடங்களுக்கு ஃபில் பண்ணுறோம். இந்த சேலரி பேமெண்ட் பல காலமாக லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒருங்கிணைந்து எங்கே கான்ட்ராக்ட் இருக்குது, எங்கே கான்ட்ராக்ட் இல்லாமல் டேரெக்டாக பணியாற்றாங்க செக் பண்ணிவிட்டு வருங்காலங்களில் சம்பள குறைபாடு இருந்தால் ஏற்றி கொடுப்போம். நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து 3 மாநில எல்லையில் இருக்குது. இங்கேருந்து வந்து அண்டை மாநிலங்கள் கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கு வந்து ரேஷன் அரிசி கட்டுப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்துட்டே இருக்குது. அதே மாதிரி ரேஷன் பொருட்களை வந்து வீட்டில் பதுக்கி வச்சு விற்கிறதாகவும் ஆமாம், நிறைய கருத்துக்கள் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்மளோட சிவில் சப்ளைஸோட டிஎஸ்பி இருக்கார் இங்கே, அவர் மூலமாக எங்கே நம்மளோட சிவில் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது மூலமாக மாவட்ட நிர்வாகம், அதாவது எஸ்பி லெவலில் ரேங்கிங் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்க மூலமாக இந்த பல மாவட்டங்களில் பார்டர் கிராசிங் நிறையா இருக்குது. இந்த மாவட்டம் நிறைய சீசர்ஸ் இருக்குது. இப்போ கூட வரும்போது பார்த்தா நிறையா இருக்கிறதா 240க்கும் மேற்பட்ட வண்டிகள்லாம் சீசர் பல ஆண்டு காலமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட 2-3 டன்னால் அரிசி பதுக்கியிருக்காங்க. இந்த மக்களிடம் அவேர்னஸ் கொடுக்குறோம். எங்கே இந்த அரிசிகள் எங்கேருந்து வெளியே போகுதுங்கிறத மானிட்டர் பண்ணுறோம். இந்த மாவட்டத்தில் சில ஸ்பெசிஃபிக்காக 2-3 பேர் இந்த மாவட்டத்தில் ஸ்பெசிஃபிக்காக 2-3 பேர் இந்த கடத்தலில் ஈடுபடுறதா ரொம்ப ரிப்போர்ட் மூலமாக வந்தது. அவங்களையும் மாவட்ட நிர்வாகம் மூலமாக பேசிட்டு காலையில் கூட எஸ்பி அவங்கள பேசினேன், எஸ்பி மேடமே பார்த்து டிஸ்கஸ் பண்ணேன். அவங்க டைம் சொல்லி நம்மளோட டிஎஸ்பி துறை மூலமாகவும் விரைந்து முடிவெடுக்கப்படும். விரைந்து இவங்களெல்லாம் செக் பண்ணி இனிமேல் இந்த மாதிரி திருட்டு பதுக்கல் இதெல்லாம் இல்லாத அளவுக்கு ஸ்டெப்ஸ் எடுப்போம். ஆமாம், ஜென்ரலாகவே நம்மளோட துறைகளில் நம்மளோட மாநிலம் ஃபுல்லாகவே
பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் மூலமாக செக் போஸ்ட், அதாவது மாநிலம் எல்லைகள் இருக்கிற மாவட்டங்களில் செக் போஸ்ட் உண்டு. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் செக் போஸ்ட் உண்டு, ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் செக் போஸ்ட் உண்டு, நம்ம சிவில் சப்ளைஸ் துறைகள் மூலமாக செக் போஸ்ட் உண்டு. இந்த செக் போஸ்ட் பலான ஒரே எல்லையில் 3 செக் போஸ்ட் இருக்கும் டிஸ்டன்ஸாக. அதெல்லாம் ஒருங்கிணைந்து வருங்காலங்களில் இன்டெகிரேட்டடாக எல்லா துறைகளும் ஒருங்கிணைந்த பில்டிங்காக செக் போஸ்ட்டாக பண்ணுறதுக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதுக்கு துறைகளையும் ஆலோசனை பண்ணியிருக்கோம். வருங்காலங்களில் இந்த பட்ஜெட் முடிஞ்ச உடனே வருங்காலங்களில் இந்த தனித்தனி செக் போஸ்ட் இல்லாமல் மாவட்ட நிர்வாகத்தையும் கலந்து ஆலோசனை செஞ்சிருக்கு. ஒரே ஒருங்கிணைந்த செக் போஸ்டாக பண்ணுறதுக்கு ஆவணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வருங்காலங்களில் கண்டிப்பாக அமைக்கப்படும். மகளிர் உரிமை தொகை திட்டம் பட்ஜெட்டில் தான் அறிவிக்கப்படுமா? மேலும் புது ரேஷன் கார்டு கொடுக்கப்படுறது அப்டேட் இருக்கா? புது ரேஷன் கார்டுக்கு ஆல்ரெடி நம்ம முதலமைச்சர் அவர்கள் கடந்த 7ஆம் தேதி துவக்கி வச்சிருக்கார். அது 73 ரேஷன் கார்ட்ஸ் இருக்குது. அது அந்த மாவட்டங்கள் மூலமாக, மாவட்ட நிர்வாகம் மூலமாக, மாவட்ட நிர்வாகம் இணைந்து நம்ம மாவட்டத்தில் இருக்கிற பொறுப்பு அமைச்சர்கள் மூலமாக கார்டு கொடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அன்னைக்கு தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 70,000 கார்ட்ஸ் கொடுத்தாச்சு. இனி வருங்காலங்கள் யாரெல்லாம் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாரும் நம்ம மற்ற துறைகள் மாதிரி தபால்லேயே போஸ்டல்லையே போகிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். மக்களோட கோரிக்கைகளை கேட்டிருக்கோம். வருங்காலங்களில் யாருக்கும் அப்ளை பண்ணால் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு தபால்லேயே அவங்க வீட்டுக்கு போச்சு வந்துடும். சார், இந்த பயோமெட்ரிக்கில் தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டு இருக்கு. பயோமெட்ரிக் சரியாக இல்லாதனால கைரேகையில் பேர் நீக்கிறாங்க அப்படின்ற புகார் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இல்லை, அதுக்கு என்ன சிறப்பாக என்ன சொல்லியிருக்கோம். சில நாட்களில் இந்த பயோமெட்ரிக்கில் இணைக்கணும். ஆதார் அந்த பயோமெட்ரிக் கண்டிப்பாக ஒரு குடும்ப உறுப்பினரும் ரேஷன் கார்டில் இருக்க ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் பயோமெட்ரிக் வைக்கணும்னு கட்டாயம் இருக்குது. இது நம்ம கட்டாயம் மட்டுமல்ல, இது ஒன்றிய அரசோட கட்டாயம் உண்டு. எல்லா ரேஷன் கார்டு ஹோல்டரும் கண்டிப்பாக ரேகை இருக்கணும்னு இருக்கு. அதை முறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 97% ரேகைகள் எல்லாம் கணக்கு கொடுத்தாச்சு. சில இடங்களில் குறைய இருக்கு. சில பேர் ஊரில் இருந்திருப்பாங்க, வெளியூர் இருப்பாங்க. சில பேர்களுக்கு ரேகைகள் பதிவு இருந்திருக்காது. அதெல்லாம் கணக்கெடுத்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கும்போது சில நேரங்களில் ஃபிங்கர் பிரிண்ட் சரியாக இல்லை சார்ங்கிறாங்க. அவங்களுக்கு கண் இமைகள் மூலமாக பண்ணுறோம். பல கடைகளில் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். நீ வருங்காலங்களில் கண் இமை மட்டும் இல்லாமல் நம்ம முகம் ஃபேஷியல் ரெகக்னேஷன் கூட வருங்கால திட்டமிட்டு இருக்கோம். அதையும் ஒரு பைலட் மாதிரி செக் பண்ணிவிட்டு வருங்காலங்கள் அதை முன்படுத்தி கொடுப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.